வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்குது கீத்து டேல்ஸ். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற கதை சிட்டுக்குருவியும் காகமும். ஒரு பசுமையான மரங்கள் நிறைந்த காட்டில் ஒரு காகமும் சிட்டுக்குருவியும் பேசிகிட்ருக்காங்க. அந்த சிட்டுக்குருவி ரொம்ப கர்வத்தோடு அதோட இறகுகளை பற்றி பேச தொடங்குது. ஏன் பார்க்கா, என்னோட இறகுகளை பார்த்தியா, எவ்வளோ அழகாக வண்ணங்கள் நிறைந்து ரொம்பவே மிருதுவாக இருக்குது. ஆனால் உன்னோட இறகுகள் ரொம்ப கருமையாக பார்க்கவே ஒரு முரட்டுத்தனமான தோற்றத்தில் இருக்குது. எனக்கெலாம் வாழ்க்கையில் அழகு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த காகம் சிரிச்சுக்கிட்டே, ஹஹஹஹ, உன் இறகுகள் வேணா ரொம்ப மென்மையாக ரொம்ப அழகாக இருக்கலாம், ஆனால் இந்த வசந்த காலம் முடிஞ்ச குளிர்காலம் வந்தால் உன்னால் அவ்வளோ சுலபமாக வாழ முடியாது. இருக்க இடம் தேடி அலைவர், குளிரை உன்னால் தாங்க முடியாது. உன் ரெக்கைகளும் அதுக்கு ஒத்துழைக்காது. ஆனால் என் ரெக்கைகள் அப்படி இல்லை. என் ரெக்கைகள் தான் என்னை கோடை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் என்னை ரொம்பவே பாதுகாக்குது. கோடை காலத்தோட வெப்பத்துலேருந்தும் குளிர்காலத்தோட குளுமையிலேருந்தும் என் ரெக்கைகள் தான் என்னை ரொம்பவே பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு காகம் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு போயிடுது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது குழந்தைகளா? நமக்கு எப்பயுமே அழகு ரொம்ப முக்கியம் இல்லை, நம்மளோட வலிமையும் நம்மளோட ஆரோக்கியமும் தான் நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு வாழ உதவும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.